சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சரிங்க, என்னங்க பதில் சொல்லணும்? ஆசையா பேச வந்தா என்னத்துக்கு முகம் கொடுத்து பேசாம போறிய? ஏதாவது கேட்டா எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறிய. என்ன நினைச்சுக்கிருக்கீங்க உங்க மனசுல? அப்படி நான் என்ன தப்பு பண்ண? எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். பதில் சொல்லுங்க. நான் என்ன தப்பு பண்ண? என் மேல கோவப்படுறிய? நான் ஏங்க உங்க மேல கோவப்பட போறேன்? அது ஏதோ வேலை டென்ஷன்ல ஏதாவது சொல்லியிருப்பேன். மற்றபடி வேற எதுவும் இல்லைங்க. நீங்க உங்க மனசுல கண்டதை போட்டு குழப்பிக்காம போய் வேலையை பாருங்க. இப்ப கூட நீங்க என் முகத்தை பார்த்து பேச மாட்டேங்கிறிய. யாரோ மூணாவது ஆள்கிட்ட பேசுற மாதிரி பேசுறிய. என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது தெரியுமா? ஏன் பாடுறீங்க? என்ன யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க? தெரியல, ஏன் அழுகிறேன்னு தெரியல. ஆனா நீங்க என்கிட்ட கோவமா பேசுறதுல இருந்து எனக்கு அழகையாதே வருது. நேத்து ராத்திரி நான் போன் பண்ணப்ப கூட நீங்க ஒழுங்கா பேசல. நான் என்ன தப்பு பண்ண? நீ எந்த தப்பு பண்ணல ஆனந்தி. உன்னை லவ் பண்ணதும் அழகு நான் உன் மனசுல இடம் பிடிச்சதும் நான் பண்ண பெரிய தப்பு. அதுக்காக இப்ப உன்னையும் சேர்த்து தண்டிக்க போறேன்னு நினைக்கும் போது எனக்கும் அழுகையாதான் வருது. அன்பு, எனக்கு இப்ப ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சதே ஆகணும். ஏன் கிராமத்துல இருந்து வந்ததுல இருந்து என்கிட்ட ஒழுங்கா முகம் கொடுத்து நீங்க பேசவே மாட்டீங்க? அழகனை பத்தி நினைக்காம இருந்த என்கிட்ட அழகனை பத்தி சொல்லி நான் அதை பத்தி கேட்க வந்தா ஏன் எரிஞ்சு விழுறிய? இது ரெண்டுத்துக்கும் எனக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும். சொல்லுங்க, அழக யாரு? ஒரு தடவை சொன்னா புரியாதா உங்களுக்கு? ஏங்க, ஒரு மனுஷனை நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டீங்களா? சும்மா அதுக்கு பதில் சொல்லி இதுக்கு பதில் சொல்லிட்டு பேச பிடிக்கலங்க. பேசல போதுமா? ஏங்க, நான் தான் பேசலன்னு தெரியுது இல்ல? அப்படியே உங்க வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே? எதுக்கு பேசல, ஏன் பேசலன்ட்டு சும்மா காரணம் கேட்டுட்டே இருக்கீங்க. அன்பு, என்ன அன்பு? இந்த பாருங்க, நான் தெளிவா சொல்லிடுறேன். நந்தா பிரச்சனையில நீங்க ரொம்ப கவலையா இருந்தீங்க. அதே மாதிரி ஊருக்கு போயிருந்தப்பவும் நீங்க நிறைய பிரச்சனையில இருந்தீங்க. உங்களை ரிலாக்ஸ் பண்ணும் தான் அந்த அழகனை எனக்கு தெரியும். அவனுங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன்னு சொன்னேன். பொய் சொன்னேன், அது உண்மை இல்ல. மற்றபடி எந்த அழகனையும் எனக்கு தெரியாது. மகேஷ் சார் சொன்ன மாதிரி அந்த நந்தா தான் அழக. அவன் செத்தப்பவே அந்த அழகனும் செத்துட்டான். சும்மா சும்மா அழகன் யாரு யாருன்னு தேடுறத விட்டுட்டு உங்க குடும்பத்தை காப்பாத்துற வழிய பாருங்க. அழகன் பின்னாடி லவ் பண்ணி சுத்துறதுக்கா நீங்க ஊர்ல இருந்து கிளம்பி வந்தீங்க? உங்க அக்காவுக்கு கல்யாணம் நடக்கணும். உங்க நிலத்தை மட்டும்தான் மீட்டிருக்கோம். நீங்க வாழ்ந்த வீடு இன்னும் அடமானத்துல தான் இருக்கு. அதை மீட்கணும். அதை பத்தி மட்டும் யோசிங்க. அதை விட்டுட்டு அழகன் யாரு, அவன் எப்படி இருப்பான்னு இனிமே ஏதாவது கேட்டீங்க, இப்ப பேசுறது கூட நான் பேச மாட்டேன்.